இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். காங்கிரசினுடைய இந்த அறிக்கையை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? கல்லூரி காலத்துல இருந்து காங்கிரஸ் எதிர்ப்பாளர்கள் தான். 67 காங்கிரஸ் எதிர்ப்பு தான் எங்களோட அடிநாதம். இந்த தேர்தல் அறிக்கை நான் அதைத்தான் கம்பேர் பண்றேன். 67 இத்தனை வருடம் கழித்து இப்போது 2024 காங்கிரஸ் கட்சி நிறைய பாடங்களை கற்று இருக்கிறது. அதாவது மாநில அபிலாஷைகளை எப்படி ஒரு தேசிய கட்சி தன் தேர்தல் அறிக்கையில பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சரியான எடுத்துக்காட்டு. மோடியோட அலை கூடுதலா இருக்கிறதுங்கிறதே ஒரு பலூன் ஊதுற மாதிரி தான். அதாவது ஒரு பலூன் தனக்கு தானே காற்று அடித்துக் கொள்வது. அப்ப அந்த பலூன் பெருசாயிட்டே தான் போதும். அப்போ ஒரு சின்ன குண்டூசியை வச்சு நம்ம உடைக்க வேண்டியது இருக்கு. பிம்ப உயர்வு தான். உதாரணமா நான் 2-3 தரவு தரேன். மோடி அவர்கள் ப்ரோக்ராம நம்ம பார்க்கணும். அமித்ஷா ப்ரோக்ராம் இனி ரீகன்ஃபார்மே ஆகல. கோயம்புத்தூர்ல யோகி ஆதித்யநாத் வராருன்னு சொல்லி அங்க முதல்ல ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனா இப்போ பேச்சு மூச்சியே காணும். எல்லாமே அண்ணாமலை சொல்றதாங்க. அண்ணாமலையா அடிச்சு விடுறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் களம் ரொம்ப பரபரப்பாக அதனுடைய உச்சத்தை எட்டி இருக்கக்கூடிய இந்த நிலையில் நம்முடைய பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் தராசு சியாம் சார் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க இருமுறை? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். தேர்தல் அதாவது வெயில் எந்த அளவுக்கு ரொம்ப அதோட உச்சத்தை எட்டி இருக்கோ அதே மாதிரியே பரப்புரையும் உச்சத்தை எட்டி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சோ இந்த தேர்தல் சமயத்துல பார்த்தோம்னா விழுப்புரம் எம்எல்ஏ அவர்கள் அவங்க இறந்தது. சோ இதை எப்படி சார் பாக்குறீங்க? இது திமுகவுக்கு ஒரு இழப்புன்னே சொல்லலாம். ஆமா, விக்கிரவாண்டி எம்எல்ஏ புகழேந்தி எனக்கும் நல்லா தெரியும். பொன்முடிக்கு ரொம்ப க்ளோஸ், வெரி வெரி க்ளோஸ். நேற்று வரைக்கும் அவர் முதலமைச்சர் கூட்டத்துல கலந்துட்டு இருக்காரு. ஆமா, கூட்டத்துல கலந்த பிறகு அவருக்கு ஏதோ உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கு, மயக்க அடைஞ்சிருக்காரு. அப்புறம் அரசு மருத்துவமனை முண்டியம்பாக்கத்துல இருந்து தான் மெடிக்கல் டீம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. முண்டியம்பாக்கம் பக்கத்துல சுகர் ஃபேக்டரி மாதிரியே பெரிய மெடிக்கல் டீம் இருக்கு. பட் சிகிச்சை பலன் அளிக்கல. திமுகவுக்கு இழப்பு தான். என்ன காரணம்னா அந்த பாராளுமன்ற தொகுதியில அவர் ஒரு மிக முக்கியமானவர். வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய திறன் படைத்தவர். திருக்கோவிலூர்ல பொன்முடி வெற்றிக்கு அவர் காரணம். இன்னும் சொல்ல போனா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஃபேமஸ். அதாவது போன ஆட்சியில இடைத்தேர்தல் திமுக டஃப் ஃபைட் கொடுத்துச்சு, வெற்றி பெற முடியல. ஏன்னா அந்த கூட்டணி பலம் அங்க ஜாஸ்தி. அதான் அதிமுக கூட்டணி பலம். பட் எடப்பாடி ஆட்சிக்கு அது ஒரு சவாலா இருந்துச்சு அந்த காலகட்டத்துல. புகழேந்தி தான் அதோட சூத்திரதாரி. புகழேந்தியின் மறைவு எனக்குமே அது காலையில ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. திமுக தலைவருக்கும் நிச்சயமா அதிர்ச்சியா தான் இருக்கும். அவரது மறைவால் வாடுகிற அவரது குடும்பத்தினருக்கும் திமுக நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த ஆறுதல். ஓகே சார். அதே சமயத்துல பார்த்தோமேனால் நேற்றுக்கு காங்கிரஸ் அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த திமுகவோட அறிக்கை மாதிரி தான் இருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலினுடன் நேற்றைய தேர்தல் பிரச்சாரத்துல சொல்லியிருந்தாங்க, என்னால என்னோட அறிக்கையை கேலி பண்ணவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க காங்கிரசினுடைய அறிக்கையை பாருங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. காங்கிரசினுடைய இந்த அறிக்கையை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நாங்க கல்லூரி காலத்துல இருந்து காங்கிரஸ் எதிர்ப்பாளர்கள் தான். 67 காங்கிரஸ் எதிர்ப்பு தான் எங்களோட அடிநாதம். ஏன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல இருந்து வரும். 65 இந்திய எதிர்ப்பு போராட்டம் அந்த செட்டு. காங்கிரஸ் கட்சியின் அன்றைய தேர்தல் அறிக்கையோட நகல் கூட என்கிட்ட இருக்கு. அதுல ரொம்ப புத்தாம் பொதுவா தான் இருக்கும் அன்றைய தேர்தல் அறிக்கை என்பது. அதாவது ஜவஹர்லால் நேரு காலத்துக்கு பிறகு, லால் பகதூர் சாஸ்திரி மரணத்துக்கு பிறகு இந்திராவின் முதல் தேர்தல் அறிக்கை, இந்திரா காந்தியின் முதல் தேர்தல் அறிக்கை. அது பெரிய அளவுக்கான ஒரு ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு வசதியா கூட இருந்துச்சு. இந்த தேர்தல் அறிக்கையை நான் அதைத்தான் கம்பேர் பண்றேன். 67 இத்தனை வருடம் கழித்து இப்போது 2024 காங்கிரஸ் கட்சி நிறைய பாடங்களை கற்று இருக்கிறது. அதாவது மாநில அபிலாஷைகளை எப்படி ஒரு தேசிய கட்சி தன் தேர்தல் அறிக்கையில பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சரியான எடுத்துக்காட்டு. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஆசை இருக்குங்க. அது இல்லாம இருக்க வழியே கிடையாது. மாநிலத்துக்கு மாநிலம் அரசியலும் மாறுபடும். ஆல் பாலிடிக்ஸ் இஸ் லோக்கல். மாநில அரசியல் தான் எல்லாமே ஒரு வகையில பார்த்தா. இப்ப நம்ம மாநிலம் இடஒதுக்கீடு, நீட்டு விலக்கு, இப்படியான சில அடிப்படையில நாம உறுதியா இருக்கிறோம். அது தேர்தல் அறிக்கையில் சேர்த்திருக்கிறாங்க. வட இந்திய மாநிலங்கள் ராணுவத்துக்கு ஆள் சேர்த்தல், அது இப்ப இந்த மோடி மெத்தடு இருக்கிறதுலே ஒரு குப்பை மெத்தடுங்க அது. ஏன்னா நானும் வட இந்தியாவில் நிறைய வேலை பார்த்திருக்கேன். வட இந்திய இளைஞர்களுக்கு ராணுவ கனவு அதிகம், மிக மிக அதிகம். அவங்களுக்கான சமூக முன்னேற்றமே ராணுவம் தான். ராணுவத்துல நீங்க சேர்த்துட்டு 4 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு போகணும்னு சொல்றதெல்லாம் கொடுமை. அதே சிறந்த திட்டம் அப்படின்னு வேற மோடி தனக்கு தானே சிலாச்சிக்கிறாரு. ராஜ்நாத் சிங் சிலாச்சிக்கிறாரு. அக்னி வீர்னு சொல்றது எப்படிங்க? ஆர்மிக்காரன்னு சொல்றது நல்லா இருக்குமா? அக்னி வீர்னு சொல்றது நல்லா இருக்குமா?
அவரு ராத்திரி தூங்கி எந்திரிச்ச உடனே அவர் மனசுல தோன்றதெல்லாம் திட்டமாக்கி எல்லாத்தையும் குழப்புறதுங்கிறது காலகாலமா அவங்க கடைபிடிக்கிறாங்க. 5 வருஷமா அதான் நடந்துட்டு இருக்கு. அந்த ஸ்கீமை ஸ்கிராப் பண்ணுவோம் அப்படின்னு காங்கிரஸ் சொல்லி இருக்கிறதே அவங்களுக்கு வந்து உத்தரப்பிரதேசத்திலையும் பீகார்லயும் வந்து பெரிய அளவுக்கான வரவேற்பை பெற்று தரும். பெண்களுக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஒன்றிய அரசு பணியில பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு, ஆண் பெண் பேதமின்றி சம ஊதியம், ஒவ்வொரு மாவட்டத்திலும் உழைக்கும் மகளிருக்கான அந்த ஹாஸ்டல், பணியிடங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் சட்டம், அங்கன்வாடி சத்துணவு ஊழியருக்கு ஊதிய இரட்டிப்பாக்கப்படும் அப்படிங்கிறது எல்லாமே பெண்களுக்கு காங்கிரஸ் இந்த முறை வந்து ரொம்ப அதிகமானத குடுத்திருக்காங்க. இது அவங்களுக்கு எலக்ஷன்ல வாக்கு வங்கிய கொடுக்குமா? பெண்கள் ஓட்டு வங்கியை கவரணும்னு நினைக்கிறாங்க. அதாவதுங்க ஒரு ஒரு வகையில ஒரு பக்கம் இந்துத்துவ ஓட்டு வங்கி. ராமர் அப்படின்னா பக்தியின் அடையாளம். அப்போ பொதுவான பக்திங்கிறது பெண்களுக்கு மிக அதிகம். இப்போ வட இந்திய பெண்கள் மத்தியில ராம், ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் இதெல்லாம் வந்து பிரபலமான கோஷம். இப்போ ஆன்லைன் கிளாஸஸ், அதாவது ரிலிஜியன் பேஸ்ட் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து இந்துத்துவ ஆன்லைன் கிளாஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நீங்க வந்து கொஞ்சம் நடுத்தர பெண்கள்கிட்ட கேட்டீங்கன்னா மத்தியான நேரத்துல ஏதாவது ஒரு ஆன்லைன் கிளாஸ்ல ஒரு ஸ்லோகம் கிளாஸ் இது எல்லாமே ஸ்பான்சர்ட் பை பிஜேபி. ஆனா அது எல்லாமே ஒரு சப்டியூடா வந்து இந்துத்துவ பிரச்சாரம். நான் வந்து மதம் எல்லாம் தப்புன்னு சொல்லல. ஆனா மதத்தை வந்து அரசியலுக்கு பயன்படுத்தினீங்கன்னா நாடு பிளவுபடும். காரணம் இந்த நாடே வந்து ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு. அப்போ இந்த மத ரீதியான உணர்விலிருந்து பெண்களை மீட்டெடுக்கக்கூடிய சக்திங்கிறது எதுன்னா, இல்ல உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு, உங்களுக்கான இன்னென்ன திட்டங்கள் இருக்கு, இந்த அளவுக்கு நாங்க வந்து ஊதிய உயர்வு கொடுக்க போறோம், இவ்வளவு தூரம் வந்து கவர்மெண்ட் ஜாப் காலியா இருக்கிற கவர்மெண்ட் ஜாப்ல வந்து நாங்க ஃபில் அப் பண்ண போறோம், இப்படி ஒரு பாசிட்டிவ் சைட சொன்னாதான் அவங்க அதுல இருந்து விடுபடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆக்கப்பூர்வமான ஸ்டெப் வந்து இந்த காங்கிரஸ் அறிக்கை. நான் எப்படி வந்து ஆர்மியை கம்பேர் பண்ணேன்னா, அது வந்து இளைஞர்களுக்கான ஒரு பெரிய வேலை வாய்ப்பு, ஒரு கௌரவம். சின்ன கிராமங்கள்ல வந்து அந்த குடும்பத்தையே வந்து ஆர்மிக்காரன் ஃபேமிலி அப்படின்னா அதுல ஒரு தனி கித்தாப் இருக்கு, கெத்து. இது வந்து நீங்க வட இந்தியால சர்வசாதாரணமா பார்க்கலாம். அதே மாதிரி வட இந்தியால வந்து பெண்களோட முன்னேற்றம், அப்புறம் பெண்களுக்கான ஊதியம், பெண்கள் வந்து சுயமா வாழ்றது, இது வந்து இன்னமும் அந்த கான்செப்டுக்குள்ள அவங்க போகல. தமிழ்நாட்டுல போய் ரொம்ப காலம் ஆச்சு. அப்ப தமிழ்நாட்டுல அது எடுபடுறதை விட வட இந்தியால 2 தரப்பையும், அதாவது ஆண்கள் பெண்கள், இளைஞர்கள் இளைஞிகள் யுவதிகள், இந்த 2 தரப்பையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் காங்கிரஸ் கட்சி இந்த கார்டை கரெக்டா பிளே பண்ணிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் ஆனா சார் இந்த தேர்தல் அறிக்கை, ஏன்னா எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு, தேர்தல் அறிக்கை இப்பதான் அவங்க வந்து வெளியிடுறாங்க அப்படிங்கிறப்போ இந்த அறிக்கையை மட்டுமே வச்சுக்கிட்டு இவங்க அப்படியே வாக்கு வங்கியை உருவாக்கிட முடியுமா? ஏன்னா பிஜேபி அவங்க ஏற்கனவே பார்த்தா ராமர் கோவில்னு ஒரு சொல்றாங்க. ஆல்ரெடி இங்க மோடியோட அலை வந்து நார்த் சைட்ல ரொம்ப அதிகமா இருக்கு. இங்க சவுத் இதுல பார்த்தா இப்போ அமித்ஷாவோட பயணம் எல்லாமே கொஞ்சம் தடைப்பட்டு போனது. ஆனா நார்த் சைட்ல இது வந்து இந்த அறிக்கை வந்து பலன் கொடுக்குமா? இது எல்லாமே ஒரு பலூன் தான். மோடியோட அலை கூடுதலா இருக்கிறதுங்கிறதே ஒரு பலூன் ஊதுற மாதிரி தான். அதாவது ஒரு பலூன் தனக்கு தானே காற்று அடித்துக் கொள்வதல். அப்போ அந்த பலூன் பெருசாயிட்டே தான் போகும். அப்போ ஒரு சின்ன குண்டூசியை வச்சு நம்ம உடைக்க வேண்டியது இருக்கு. பிம்ப உயர்வு தான். இப்போ உதாரணமா நான் 2-3 தரவு தரேன். முதல் தடவை அதாவது 2014 ஆட்சிக்கு வரும்போது மோடி பிஜேபி தனிப்பட்ட முறையில் பெற்றிருந்த வெற்றி, அதாவது கூட்டணி இல்லாம பெற்றிருந்த வெற்றி 250க்கும் கீழே தான். 250 துல்லியமா நீங்க வச்சீங்கன்னா அப்புறம் கூட்டணி கட்சிகள் இருக்கும், மெஜாரிட்டி வந்துருச்சு. 300 தான் வந்து அடுத்த தேர்தல். 2 கடையில வந்து 50 சீட் தான் வித்தியாசம். பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா 50 சீட்ல 90% எடுத்த மாநிலங்கள் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து நார்த். உத்தரப்பிரதேசம், பீகார், குஜராத், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், இதுக்குள்ளேயே வந்து அவங்களுக்கு 90% சீட் அதுல கிடைச்சிருது. இப்போ காங்கிரஸ் கட்சியோட உண்மையான பணி என்னன்னா, அவங்க 300 இடத்துல இப்ப போட்டி போடுறாங்க. 300 கொஞ்சம் மேல, 200 இடம் ஆன்டி பிஜேபிக்கு எதிராக. அதாவது கிட்டத்தட்ட பைபோலார் மாதிரி தான் அந்த மாநிலங்கள்ல இருக்கு நிலவரம். அப்ப பிஜேபிக்கு எதிராக போட்டி போடுற 200 இடத்துல ஒரு நேஷனல் பார்ட்டி குறைந்தபட்சம் பாதி இடத்துல ஜெயிக்கணும்ல. 100 வந்து இலக்கா கொண்டு அவங்க செயல்படணும். இந்த நான் சொன்ன இந்த 5 மாநிலங்கள்ல மீதி 100 இடம் பிஜேபிக்கு கண்டிப்பா போகும். நீங்க சொன்ன மோடி அலையாக இருக்கலாம், இல்ல வந்து அந்த பிம்ப உயர்வா இருக்கலாம், இல்ல ராமர் கோயிலா இருக்கலாம், போகத்தான் செய்யும். பேலன்ஸ் மோடி அவர்கள் கூறுகிற 370ல பேலன்ஸ் 270. இந்த மாநிலங்கள்ல 100 எடுத்த 100க்குள்ள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா ஒரு கிரிக்கெட் மேட்ச் மாதிரி, முதல்ல நீங்க வந்து ஒரு பேட்டிங் போறீங்க, ஒரு குறிப்பிட்ட ரன் எடுத்துடுறீங்க, 2வது வர்ற டீம் அது வந்து அந்த ரன்னுக்குள்ள உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முயற்சி பண்ணும்ல, அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிச்சை ரெடி பண்ணுவாங்க, அந்த பவுலர்ஸோட பொசிஷன் ரெடி பண்ணுவாங்கல்ல, கிட்டத்தட்ட அதே தான்.
அப்போ பிஜேபியை எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்றது? வட இந்தியால வந்து அந்த 100, 120 எடுக்கத்தான் செய்வாங்க. வட இந்தியால நம்ம குறைந்தபட்சம் பழைய 50ல இருந்து 80ஆ மாறணும். இது காங்கிரஸ் கட்சியோட ஒரு இலக்கா இருக்கும். அப்போ மீதி இருக்கிற அந்த குறைந்தபட்சம் போன தடவை ஜெயிச்ச 300 வரணும்னா கூட மீதி 200 இருக்கு. இந்த 200க்கான வாய்ப்பு என்ன? அந்த வாய்ப்பு இல்லாத மாநிலங்கள்ல காங்கிரஸ் கட்சி அதிகமான பலத்தை வந்து பெருக்கணும். இல்லைன்னா காங்கிரஸ் கூட்டணி அதிகமான பலத்தை பெருக்கணும். அதுக்கான ஒரு வாய்ப்பா தான் இந்த தேர்தல் அறிக்கையை பயன்படுத்திக்கிறாங்க. அதாவது தேர்தல் முடியல. இன்னும் 6 கட்டம் நமக்கு பாக்கி இருக்கு. அப்ப வட இந்திய மாநிலங்கள்ல பெரும்பாலான தொகுதிகள்ல இனிமேல் தான் வந்து அவங்க வாக்குப்பதிவை நோக்கி போறாங்க. தேர்தல் பிரச்சாரத்தை நோக்கியே போறாங்க. அப்போ தேர்தல் அறிக்கைங்கிறது இப்பதான் அவங்களுக்கு தேவை. தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. வட இந்திய மாநிலங்களுக்கு தேவை. பட் ஆனா சார், இப்ப நம்ம தமிழகத்தை எடுத்து மட்டும் பார்த்தோம்னா, பாஜக அவங்க வந்து பிரச்சாரத்தை எப்படியாவது இந்த வாட்டி வந்து அதிக சீட்டுகளை பெறணும். குறிப்பா டபுள் டிஜிட்ல வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. சமீபத்துல டைம்ஸ் அவுட் நடத்திய அந்த கருத்து கணிப்பை நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. அதுல வந்து ஏடிஎம்கே விட அவங்களுமே சொல்லியிருந்தாங்க. அதிமுகவோட தாண்டி 2வது இடத்துல வருவதற்கான வாய்ப்புகள் பாஜகவுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சில கருத்து கணிப்புலாம் நம்ம வந்து பார்க்கிறோம். அதே சமயம் அமித்ஷா அவர்களுடைய இந்த வருகை பார்த்தா அதுவுமே தமிழகத்துல தள்ளி போணுச்சு. முதல்ல வந்து இல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்ல அதுக்கப்புறம் சாயங்காலம் மறுபடியும் வர்றாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. சோ அமித்ஷாவோட வருகை தள்ளி போனது இந்த கருத்து கணிப்புகள் இதை எப்படி சார் பார்க்கலாம்? கருத்து கணிப்பு டைம்ஸ் நவ் நடத்தின கருத்து கணிப்பு ஏற்கனவே வெளிவந்த கருத்து கணிப்பு. அதோட பீரியட் வந்து ஜனவரி, பிப்ரவரி. அதாவது இதெல்லாம் செட் ஆகிறதுக்கு முன்னாடி. ஆல்ரெடி அதை அவங்க போட்டாச்சு. அப்ப திருப்பி ஒரு ரீசர்குலேஷன் விடுறாங்க. என்ன காரணம்னா இப்போ தேர்தல் ஆணையம் கருத்து கணிப்பு தடை பண்ணியாச்சு. அதாவது எப்ப தேர்தல் அட்டவணை வந்துச்சோ அப்ப ப்ரீ போல் சர்வே கிடையாது. இதுக்கு பிறகு நம்ம எக்ஸிட் போலோ இல்ல போஸ்ட் போல் சர்வேயோ போடணும்னா கடைசி வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகுதான், ஜூன் மாசத்துக்கு பிறகு. இன்னும் சொல்ல போனால் வந்து லாஸ்ட் வாக்கு பதிவே முடியணும். இது சமீபத்துல கூட வந்து தேர்தல் அதிகாரிகள் இதை பத்தி ரொம்ப தெளிவாகவும் சொல்லியிருந்தாங்க. அப்ப ஏன் இந்த கருத்து கணிப்பை பழச வந்து திருப்பி இன்னொரு வாட்டி சர்க்குலேஷன் விடுறாங்கன்னா, அதுல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிம்ப உயர்வு கிடைக்குது. அதாவது மோடி அலை வீசுகிறது, 300க்கு மேல இடங்கள் இருக்கு, இப்படியான பிம்ப உயர்வு தான். அப்ப இந்த கருத்து கணிப்பு டுபாக்கூர் தான். இதனால உண்மையிலே அது களத்தை பிரதிபலிக்கல. இன்னும் ஸ்பெசிபிக்கா சொன்னா அது ஜனவரி மாசம் ஓல்டு. அப்ப இருக்கிற நிலைமையிலேயே தமிழ்நாடு வந்து 39க்கு 39 போட்டிருக்காங்க. அப்ப இருக்கிற நிலைமையிலேயே மகாராஷ்டிரால வந்து பிஜேபி வீக்னு போட்டிருக்காங்க. இப்ப சமீபத்திய தரவுகள் அல்லது பேப்பர் செய்தி, இந்தியா டுடேல இன்னைக்கு கூட வந்திருக்கிற கட்டுரை, இதெல்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அப்படிதான் நிலைமை இருக்கு. இந்தியா வந்துங்க, நீங்க சவுத்து அப்புறம் நார்த் வெஸ்ட்னு பிரிக்கும் போது ஜார்க்கண்ட் டு டவுன் சவுத் அது கிட்டத்தட்ட 170 தொகுதி வருது. பிஜேபிக்கான வாய்ப்புங்கிறது 30 தொகுதி கூட கிடையாது. அதாவது கர்நாடகத்துல கொஞ்சம் தொகுதி, தெலுங்கானால ஒரு 4 தொகுதி. இதை தாண்டுற பெரிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. ஆந்திரால கொஞ்சம் தொகுதிகள். 30ங்கிறத நீங்க 40ன்னு கூட போடலாம். அப்படின்னா 130, 170ல 40 பிஜேபி எடுத்தாலும் ஹையஸ்ட். 130 வந்து நான் பிஜேபி பிளாக்குக்கு போயிடும். கட்சியா பார்க்க வேண்டாம், நான் பிஜேபி பிஜேபின்னு பிரிச்சு பாருங்க. அப்ப 130 நான் பிஜேபிக்கு போயிட்டா அவங்களுக்கு தேவை இன்னொரு 150 தான் மெஜாரிட்டிக்கு. 280. அப்ப 150 தான் மெஜாரிட்டிக்கு தேவைங்கும் போது அவங்களுக்கான மாநிலங்கள் எது? இப்ப வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால்ல யார் ஜெயிச்சாலும் அது நான் பிஜேபி தானே, பிஜேபியை தவிர. அப்போ போன தடவை பிஜேபி 40% ஓட் ஷேருங்க, 20 சீட்டுக்கு மேல வெஸ்ட் பெங்கால்ல கிடைச்சிருந்துன்னு சொன்னீங்கன்னா இந்த தடவை அந்த சாத்தியம் இல்ல. என்னன்னா மம்தா பானர்ஜி ரொம்ப ஒரு வகையில பார்த்தா அது கிளவர்னஸ். அவங்களுக்கு எதிரான ஓட்டு வங்கியே பிரிச்சுட்டாங்க. இங்க வந்து திமுக என்ன நிலைமையோ அதே தாங்க. அதிருப்தி இருக்கும் ஆட்சி பேர்ல, எதிரான ஓட்டு வங்கி பிளவுபடுது. வெஸ்ட் பெங்காலே அதே தான். அப்ப மம்தாவோட கணக்கு என்ன அப்படின்னா நிறைய தொகுதிகளை அங்க ஜெயிக்கிறது. அப்போ ஒரு 48, 42, 90 தொகுதி வந்து வெஸ்ட் பெங்கால் மகாராஷ்டிரால வருது. அந்த 2 ஸ்டேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்டா மாறிடுது. 2 ஸ்டேட்லயும் பிஜேபி பலவீனமா இருக்கு, பிஜேபி கூட்டணியும் பலவீனமா இருக்கு. அப்போ அதுல இருந்து ஒரு 50 வந்து நான் பிஜேபிக்கு வந்தா கூட இங்க ஏற்கனவே வாய்ப்பு உள்ள 130, 50, 180 கிட்டத்தட்ட 200 கம்ஃபர்டபிள் அளவுக்கு போயிருவாங்க. அப்ப பிஜேபியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டிய இடம் என்னன்னா, அவங்க 250 வந்தாங்கன்னா மாநில கட்சிகளோட ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ லெஸ் தென் 250, 200, 220ல ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கான முயற்சிகள் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு.
முயற்சியின் ஒரு பகுதி இந்த தேர்தல் அறிக்கை. ஓகே சார். நீங்க அந்த கருத்து கணிப்புக்கு என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவா குடுத்துட்டீங்க. ஆ. அதுக்கப்புறம் பார்த்தா, ம். அமித்ஷா அவர்களுடைய அந்த வருகை, முதல்ல வர்றாருன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் நியூஸ் வெளியானுச்சு. இல்ல வரலன்னு. திருப்பி மறுபடியும் சொன்னப்போ, இல்ல சில காரணங்களால அவரால வர முடியல அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருந்தாங்க. அமித்ஷாவினுடைய ஏன்னா மோடி வந்திருந்தார். பிஜேபியோட பெருமுகமாக பார்க்கக்கூடிய மோடி வச்சிருந்தாங்க. சோ அதுக்கப்புறமா பார்த்தா, அமித்ஷா வருவாரு. மத்திய அமைச்சர் அமித்ஷா வருவாருங்கிறது தான் கொஞ்சம் பேசு பொருளாக இருந்துச்சு. அவருடைய வருகை வந்து வராம போறதுக்கான காரணம் என்னவா சார் இருக்கும்? பிரச்சார பயணம் ரத்து இதெல்லாம் தேர்தல் நேரத்துல நடக்கிறதாங்க. பெரிய நாடு. பல்வேறு மாநிலங்கள்ல தலைவர்கள் பிரச்சாரம் பண்ண வேண்டியது இருக்கு. அமித்ஷா வருகை ரத்துங்கிறதுக்கு நான் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க விரும்பல. ஆனால் ஓகே. பிற மாநிலங்கள் வட இந்திய மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா சவாலை எதிர்கொள்கிறது அப்படிங்கிற செய்திக்கும் அமித்ஷா வருகை ரத்துங்கிற செய்திக்கும் ஒரு தேர்தல் முடிச்சு வந்து விழத்தான் செய்யும். பிரதமர் மோடி அவர்களின் பயண திட்டங்கிறது இன்னைய தேதி, நான் இன்னும் சொல்ல போனால் நாளைய காலை தேதி வரைக்கும் கூட இன்னமும் பெரிய அளவுக்கு உறுதி செய்யப்படல. ஆமா. என்னன்னா களத்துல வந்து நமக்கு தெரியும் ஒரு பெரிய தலைவர் வர்றாருன்னா நீங்க வந்து அதுக்கான பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யணும். உண்மை இல்ல, அந்த கிரவுண்ட் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யறதுக்கே வந்து ஒரு சில தினங்கள் பிடிக்கும். ஏன்னா ஒரு விவிஐபி, இந்தியாவோட மிக முக்கியமான பதவியில் இருக்கிறவர். அவ்வளவு சர்வசாதாரணமெல்லாம் நம்ம பிரச்சாரத்துக்கெல்லாம் அவரை கூட்டு வர முடியாது. அப்ப எப்ப யாரு வந்து இந்த பிரச்சார திட்டத்தை சொன்னாங்க அப்படின்னா அண்ணாமலை தான் சொன்னாரு. அபிஷியலா பிஜேபி இருந்து வரவே இல்லை. அது அமித்ஷாவாக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, சொன்னது அண்ணாமலை. அதனால வந்து அது செய்தியா மாறுச்சு. அப்போ இன்றைய தேதிக்கு மெட்ராஸ் ரோட் ஷோ, மோடி அவர்களின் ரோட் ஷோ 9ஆம் தேதினா, நான் என்னோட காவல்துறை நண்பர்கள்ட்ட கேட்டப்ப இன்னைய வரைக்கும் எந்த பெர்மிஷனும் கேட்கலைங்கன்னு தான் அவங்க சொல்றாங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை திங்கள் செவ்வாயில அவர் வரணும்னா எப்படி சாத்தியம்னு எனக்கு புரியல. ஏன்னா ரோட் ஷோ வந்து கோயம்புத்தூர்ல ரோட் ஷோ கேட்கும்போது போலீஸ் வந்து பெர்மிஷன் மறுத்துருச்சு. அப்புறம் கோர்ட்டுக்கு போய் தான் வாங்கினாங்க பெர்மிஷனை. அப்போ இங்கேயும் மறுத்தா திருப்பி கோர்ட்டுக்கு தான் போகணும். சரி, ரோட் ஷோவோட ப்ராப்ளம் என்னன்னா நம்ம செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்றது. அப்ப செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணா அது கண்டிப்பா வந்து மாநில போலீஸ் கடமையாகவும் மாறிடுது. அப்ப இயல்பாக ரோட் ஷோவுக்கான திட்டமிடலும் ஏற்பாடும் ஒரு சில தினங்கள் முன்பு நடக்க வேண்டிய மேட்டர். அப்படி நடந்த மாதிரி தெரியல. அதனால வந்து இந்த தலைவர்கள் வருகை தள்ளி போனாலோ இல்ல ரத்து செய்யப்பட்டாலோ தேர்தல் டைம்ல அது ராங் மெசேஜ் கொடுக்கும். அதாவது தமிழ்நாட்டுல மட்டும் ராங் மெசேஜ் கொடுக்காது, வட இந்தியாலையும் வீக்கா இருக்காங்கிற ராங் மெசேஜ் கொடுக்கும். இப்போ நம்ம மோடி அவர்கள் ப்ரோக்ராம நம்ம பார்க்கணும். அமித்ஷா ப்ரோக்ராம் இன்னும் ரீகன்ஃபார்மே ஆகல. இன்னும் எத்தனாம் தேதி வருவாருன்னு ரீகன்ஃபார்மே ஆகல. கோயம்புத்தூர்ல வந்து யோகி ஆதித்யநாத் வராருன்னு சொல்லி அங்க முதல்ல ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனா இப்ப பேச்சு மூச்சியே காணோம். எல்லாமே அண்ணாமலை சொல்றதாங்க. அண்ணாமலையா அடிச்சு விடுறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். இப்ப திமுக இவங்களுடைய இந்த பிரச்சாரம், அதிமுக இவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட இப்பதான் அந்த பழைய ஃபார்முக்கு வந்துட்டாங்க. பழைய பன்னீர்செல்வமா அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே இப்போ பாஜக அப்படிங்கறது திமுக விசஸ் ஏடிஎம்கே அப்படிங்கிறது அந்த 2 களத்தையுமே பாக்குறோம். சோ இவங்களுக்கு ஏன்னா தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிச்சப்போ திமுக விசஸ் பாஜக அப்படிங்கிற அந்த செய்திகள் வெளியானது. இப்போ முதலமைச்சர் ஒண்ணு சொல்றாரு அப்படின்னா அதுக்கு கவுண்டர் வந்து எடப்பாடியார் கொடுக்குறாரு. எடப்பாடியார் ஒண்ணு சொல்றாருன்னா அதுக்கு வந்து உதயநிதி கொடுக்குறாங்க. சோ மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பிட்டு அப்படின்னே சொல்லலாமா? அப்படிதாங்க சொல்லணும். அதாவது முதல்ல இருந்து அது அப்படிதாங்க இருக்கு. அண்ணாமலை தான் வந்து பிஜேபி வந்து செகண்ட் பிளேஸ்க்கு வந்துருச்சுன்னு சொன்னாரே தவிர களத்தை ரொம்ப வருஷமா அப்சர்வ் பண்ற நான்லாம் அதை நம்பவே இல்லை. சிம்பிள் ரீசன் என்ன அப்படின்னா, அந்த நான் எப்படி பார்ப்பேன், பூத் கமிட்டி சரியா ஆர்கனைஸ் ஆயிருக்கான்னு தாங்க பார்ப்பேன். டெபாசிட் வாங்கணும்னா கையில 20% ஓட்டு உங்களுக்கு வேணுங்க. அப்பதான் 16.6 கிடைக்கும். அப்போ 20% ஓட்டுங்கிறது 1000 ஓட்டு கொண்ட ஒரு பூத்துல 850 ஓட்டு பதிவாகும் அப்படின்னா அதுல வந்து உங்க கையில 20% வேணும். அதாவது ஒரு பூத்துக்கு 150-200 ஓட்டு கையில இருக்கணும். அப்போ கிட்டத்தட்ட 1500 1700 பூத்து, சில பூத்து 2000 கூட இருக்குங்க பெரிய தொகுதியில. அப்ப 2000 பூத்தை மேனேஜ் பண்ற கமிட்டி அது பொதுவா எப்படி நம்ம அமைப்போம் அப்படின்னா, இப்ப அதிமுகவோட ஸ்டைலே என்னன்னா, இப்ப சேலம்னு எடுத்துக்கலாம். நம்ம என்னோட நண்பர் ஒருத்தர் அங்க அதிமுக இன்சார்ஜுங்க. அப்போ அவர்கிட்ட போன் பண்ணி கேட்கும்போது அவங்க பூத் கமிட்டி இந்த மாதிரி பக்காவா போட்டிருக்கிறோம். சங்கரதாஸ்னு ஒரு பேருங்க, தொழிற்சங்கத்துல இருந்து வர்றவரு. கிட்டத்தட்ட என் செட்டு, எனக்கு 2 வயசு கம்மியா இருப்பாரு, அவ்வளவுதான் என் செட்டு. அவரு அதை தெளிவா சொல்றாரு, நான் பூத் கமிட்டிக்கு இப்படி ஏற்பாடு பண்ணிருக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 17-18 பேரு கட்சிக்குள்ள இருந்து, கட்சியோட துணை அமைப்பு இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை, இதுல இருந்து 25 பேரு. இந்த 50 பேரோட வேலை என்னன்னா டோர் டு டோர் கேன்வாஸும் அப்புறம் லீஃப்லெட், நம்ம சாதனைகள் என்ன, நாங்க இதெல்லாம் செஞ்சோம்,
திமுக எல்லாம் நிறைவேற்றல, அம்மாக்கள் நீக்க மூடிட்டாங்க, அம்மா சிமெண்ட் ரத்து பண்ணிட்டாங்க, இப்படியான பிரச்சாரங்களை வீடு வீடு கொண்டு போய் சேர்க்கறது. ஓகே இந்த 17 பேரோட வேலை என்னன்னா, பூத்தை மேனேஜ் பண்ண வேண்டியது, வாக்காளர்களை ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது, அந்த பூத் கமிட்டிக்கான செலவு தொகை. ஒரு பூத் கமிட்டிங்கிறது 10,000 ரூபாய் செலவாங்க தேர்தல் நெருக்கூட்டத்துல. ஓகே என்ன காரணம்னா அவ்வளவு பேர் இருக்காங்க. டீ காஃபி எல்லாம் வாங்கி கொடுத்து பெட்ரோல் ரேட் போட்டு விட்டாலே ஆமா 10,000 ரூபாய் வந்துடும். ஆமா 10,000 ரூபாய் செலவு பிடிக்கிற ஒரு விஷயம் 2000 பூத்துன்னு வச்சீங்கன்னா 2000 இன்று 10,000 ரூபாய். ஆமா கடைசி 10 நாளைக்குள்ள அதை பண்ணி ஆகணுங்க நம்ம. ஓகே அதுக்கு எவ்வளவு பெரிய நெட்வொர்க் வேணும். 17ஆம் தேதியோட பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு. ஆமா கடைசி 10 நாள் இப்ப ஆரம்பிச்சிருச்சு. ஆமா ஆனா இவங்க கிட்ட ஒண்ணும் இல்லீங்களா பிஜேபி கிட்ட. அப்ப எப்படி இவங்க அந்த டார்கெட், மினிமம் டார்கெட், அதாவது டெபாசிட் வாங்கக்கூடிய மினிமம் டார்கெட்டை எப்படி அச்சீவ் பண்ணுவாங்க? இப்ப பேப்பர்ல வந்து கூடிய இன்னைக்கு செய்தி ஒரு பிரபலமான நாளிதழ்ல குறிப்பா கோயம்புத்தூர்ல அண்ணாமலை நிக்கிறாங்க. அவரை எப்படியாவது வின் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா, திமுக அதிமுக எல்லாமே டோர் டு டோர் அந்த கேம்பெயின் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரியான சில விஷயங்களுக்காக ஸ்பெஷலா சில பேரெல்லாம் இறக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பாக்குறாங்க. சோ இது திமுக அதிமுக இவங்களுக்கு சவாலான ஒண்ணாவே அண்ணாமலை ஒருவேளை இருப்பாரோ? ஏன்னா பாஜக கோவையில முக்கியமான இடத்தை பிடிக்கணும்னு சொல்றாங்க. அவரு பாஜக தமிழக பாஜகவோட தலைவராகவும் இருக்காரு. சோ அண்ணாமலைக்கு எப்படி இந்த சமயத்து கடைசி நேரத்துல ஏதாவது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நீங்க சொல்றதுங்க கோயம்புத்தூர் டவுன்ல சாத்தியம்தான். என்ன ஓகே காரணம் அப்படின்னா, அந்த டவுனுக்குள்ள நம்ம ஆர்கனைஸ் பண்ண முடியும். ஓகே அதாவது ஒரு ஏரியா, சின்ன ஏரியா. இப்ப உதாரணமா ஆர்கே நகர்ல டிடிவி ஜெயிச்சாரு. அவர் அங்க கடைபிடிச்ச டெக்னிக்க தேனி பாராளுமன்ற தொகுதினா கடைபிடிக்க முடியுமா? ஏன்னா ரொம்ப பெரிய தொகுதி, ரூரல் ஏரியா. இப்போ கோயம்புத்தூர் எம்பி கான்ஸ்டிடியூன்சில ரூரலா கிராமப்புற பகுதிகள் இருக்கு. அப்ப அந்த பல்லடம் கிராமப்புற பகுதிகளில் ஆல்ரெடி பூத்தை மேனேஜ் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவன் நமக்கு தேவை. ஓகே அதிமுக திமுகவுக்கு பாரம்பரியமாவே பூத்துல மேனேஜ் பண்ணவன் இருக்கான், எக்கச்சக்கமா இருக்காங்க. அதாவது அவங்க அப்பா காலத்துல இருந்து அவன் பூத்துல உட்கார்ந்து இருப்பான். பூத்தை விட்டுட்டு போயிருவாங்க. எத்தனை தடவை நம்ம அதை பார்த்திருக்கோம். காலையில 10 மணி வரைக்கும் இருந்துட்டு அப்படியே பூத்தை விட்டு போயிருவாங்க. அப்போ பூத்து பிரதமரே சொல்றாரு, வட இந்தியா பிரச்சாரங்கள்ல பூத் கமிட்டி ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு. ஆமா வட இந்தியால பிஜேபிக்கு பூத் கமிட்டி நல்லா இருக்கும். என்ன காரணம்னா அந்த ஆர்எஸ்எஸ் ஓட அமைப்பு. அப்புறம் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 4-5 தேர்தலா அதை செம்மைப்படுத்தி இருக்காங்க. கண்டிப்பா பிஜேபி இங்க 4-5 தேர்தலாம் செம்மைப்படுத்தல. இப்பதான் அவங்க அதுக்கான முயற்சியில இருக்காங்க. அப்ப கோயம்புத்தூர் அப்படிங்கிற அந்த எம்பி தொகுதியில ஒரு குறிப்பிட்ட டவுன் ஏரியா மட்டும் ஓட்டு வாங்கி பயன் இல்லை. என்னன்னா எவ்வளவுதான் நீங்க முயற்சி செஞ்சாலும் அந்த டவுன் ஏரியாவுக்குள்ள ஒரு 10% ஓட்டு தான் நீங்க வாங்க முடியும். ஓகே டெபாசிட்டுக்கு திருப்பி 20% வேணும் நம்ம கையில. கிராமப்புற பகுதிகளில் உங்களுக்கு பூத்தே இருக்காது. அப்ப அண்ணாமலை எப்படி அவரு வெற்றி நோக்கி பயணப்படுவாரு? பஸ்ஸே இல்ல, வாகனமே இல்லாம எப்படிங்க வெற்றிக்கு போக முடியும்? சார் இப்ப நீங்க இப்ப அண்ணாமலை இதை பத்தி சொல்லிட்டீங்க. திமுக பத்தி தெரியும். ஆல்ரெடி எல்லா பத்திரிகையிலுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தான் லீடுல வருவாங்க அப்படிங்கிறப்போ, அதிமுகவுக்கு இந்த தொகுதிகள்ல கொஞ்சம் அவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு பத்திரிகையாளரா எதை சார் சொல்வீங்க? பொதுவா அதிமுகவுக்கு அந்த நீங்க சொல்ற பகுதிகளில், இப்போ உதாரணமா சேலமோ கோயம்புத்தூர்லயோ அவங்களுக்கான ஒரு பேஸ் இருக்கு. இப்போ கோயம்புத்தூர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு அங்க வேலை பார்க்கறது வேலுமணி, தங்கமணி இவங்கலாம் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ், இதுல பலன்னு கொட்ட போட்டவங்க. அப்ப அவங்களுக்கான வேல்யூவும் அவங்க யார வேணாலும் போன்ல அழைச்சு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு கான்டாக்ட் இருக்கு. பிகாஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளவுதான். அப்போ இப்ப நம்ம மனசுல இருந்தே எவ்வளவு விஷயங்கள் சொல்றோம், எத்தனை வருஷமா பார்த்ததுனால மனசுல ஊறி இருக்கு. அதே மாதிரி அதிமுகவுக்கான தொகுதிங்கிறது அந்த கோவை மண்டலத்துல இருக்கு. ஆனா வெற்றி பெறது கொஞ்சம் கடினங்க. என்ன காரணம்னா அந்த அரித்மெட்டிக்கல் ஸ்ட்ரென்த் தான். திமுக எதிர்ப்பு ஓட்டு வங்கி அதை பல பேர் பிளவுபடுத்துறாங்க, சீமான் உட்பட. அப்போ ஒரு 100 ஓட்டு 100 பேர்ட்ட நீங்க கேட்டீங்கன்னாங்க 50 பேர் 60 பேர் இந்த ஆட்சி சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க. அது எல்லா ஆட்சியிலுமே, நீங்க ஜெயலலிதா ஆட்சியிலையும் அப்படித்தான் சொல்லுவாங்க. என்ன காரணம்னா ஒரு அதிருப்தி. அப்போ இந்த 50 பேர் 60 பேர் ஓட்டு போட்டு ஒரு ஆட்சியை தோற்கடிக்க முடியுமா அப்படின்னா பைப்போலார்ல மட்டும்தான் அது முடியும். இருமுனை போட்டியில சாத்தியம். மும்முனை போட்டி 4 முனை போட்டின்னு வந்தா அதிருப்தியாளர்கள் பல இடத்துக்கு போயிருவாங்க, பிரிஞ்சு போயிடுவாங்க. இப்ப அதிமுகவுக்கு அதிருப்தியாளர் ஓட்டு போடுவாங்க, பிஜேபி ஓட்டு போடுவாங்க, நாம் தமிழர் ஓட்டு போடுவாங்க, லோக்கல் சுயேட்சைக்கு ஓட்டு போடுவாங்க. அப்ப அந்த ஓட்டு பிரியும் போது நம்ம கையில 35-40 ஓட்டு இருந்தாலே 100 ஓட்டு கொண்ட கான்ஸ்டிடியூன்சில நம்ம அரித்மெட்டிக்கலா ஜெயிச்சிடலாம். அப்ப அதிமுக செகண்ட் பெஸ்ட் பிளேஸ்க்கு வரும், வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு, எனக்கு நல்ல சந்தேகமே கிடையாது. வெற்றி, ஏன்னா நீங்க ஒரு ஓட்டுல தோத்தாலும் தோல்விதான். எப்படி பார்த்தாலும் 2 தொகுதி ஜெயிக்கணும், 5 தொகுதி ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு கொங்கு மண்டலத்துல கொஞ்சம் இருக்கு. நான் அது மறுக்கவே இல்லை.
வட சென்னையில கூட கொஞ்சம் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த கேண்டிடேட் வந்து பெரிய அளவுக்கு வேலை பார்க்க ராயபுரம் மனு. ஆமா. ராயபுரம் மனு வந்து ராயபுரம் பழைய மனோ. காங்கிரஸ் பெர்சன். ம். அது போக நான் இப்ப சொல்ற எல்லா சர்வ லட்சணங்களும் பொருந்தியவர். அதாவது போன்லயே எல்லாத்தையும் பேச முடியும் அவரால. அவரோட பணிகளும் ரொம்ப மிகப்பெரிய அளவுக்கு ஊடுருவி இருக்குன்னு சொல்றாங்க. இப்படி ஒரு சில தொகுதிகள் நம்ம வாய்ப்பு இருக்கிறதாக எடுக்கலாம். இன்னும் பிஜேபிக்கு அப்படியான வாய்ப்பு நாகர்கோவில்ல இருக்கு, திருநெல்வேலியில இருக்கு, தருமபுரியில இருக்கு. இது வாய்ப்பு தாங்க. கடைசியில வந்து அது வெற்றியா போகுமானா வெறும் 10,000 ஓட்டுல தோத்து போயிரும்ல. ஓகே. 10,000 ஓட்டுனா எவ்வளவு? 1,500 ஓட்டு ஒரு அசெம்பிளி கான்ஸ்டிட்யூன்சிக்கு. 6 ஆளு பெருக்குனீங்கன்னா 9,000 ஓட்டு. 8,000 ஓட்டுல தான் வந்து போன தடவை வேலூர் இடைத்தேர்தல்ல திமுக வேட்பாளர் ஜெயிச்சாரு. ஆனா ஜெயிச்சது தானே. அந்த இடம் தான் இவங்களுக்கான மைனஸ் பாயிண்ட்ங்கிறது என்னோட பார்வை. அதிமுகவுக்கு. 2 பேருக்குமே பிஜேபிக்கும். ஓகே. அந்த அந்த இடம் தான் வந்து திமுகவுக்கான ஸ்ட்ராங் பாயிண்ட். ஓகே அதாவது சார். 40க்கு 40 வெற்றின்னு திமுக சொல்லுதுல சாத்தியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக்கலா சாத்தியம். ஓகே சார். சார் ஃபைனலா என்ன அப்படின்னா, ராகுல் அவர்கள் வந்து இப்ப வயநாடுல வந்து போட்டி போடுறாங்க சார். அதுக்கு வந்து கேரளா பினராயி விஜயன் அவங்க வந்து சமீபத்தில அதுக்கான ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. அத நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்க ஏன் வந்து இங்க வந்து எங்களுடைய வேட்பாளர் ஒருத்தவங்க இங்க வந்து போட்டி போடுறாங்க. எங்களுடைய கம்யூனிஸ்ட் சார்பா ஒருத்தவங்க போட்டி போடுறாங்க அப்படின்னு இருக்கிறப்போ, ராகுல் இங்க வந்து ஏன் அவர் வந்து நார்த் சைட்லயே அங்க வந்து போட்டி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றப்போ, இந்தியா கூட்டணிக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு நிலைப்பாடு ஒருவேளை பகிரங்கமாவே வர ஆரம்பிச்சு. ஏன்னா சவுத்ல தான் அந்த அலை இல்ல அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்ப சவுத்துல இருந்து ஒரு குரல்ங்கிற மாரி பினராயி விஜயனுடைய குரல நம்ம எடுத்துக்கலாமா? அதாவதுங்க இந்தியா கூட்டணி அது மாநில கட்சிகளின் கூட்டணி தான். ஆமா. தேசிய கட்சியான காங்கிரஸ் வந்து கோந்து அரசியல் தான் பண்ணுது. கம் பாலிடிக்ஸ். எல்லா மணிகளையும் இணைக்கிற ஒரு நூல் தான் அது. ஓகே. அப்போ மாநிலத்துக்கு மாநிலம் அரசியல் மாறும். கேரளா அரசியல்ங்கிறது இருமுனை போட்டி. லெப்ட் ஃப்ரண்ட், காங்கிரஸ் ஃப்ரண்ட். எல்டிஎஃப், யூடிஎஃப். இப்பதான் பிஜேபி அங்க உள்ள வருது. அப்போ இந்த 2 அணியும் ஒண்ணுக்கு ஒண்ணு விட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்படி வெஸ்ட் பெங்கால்ல இந்தியா கூட்டணி ஒர்க் அவுட் ஆகாதோ அதே மாதிரி கேரளாலையும் ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப ராகுல் காந்தி ஏன் வயநாடை தேர்ந்தெடுக்கணும்னா ஒரு பெரிய தலைவர் வந்து கம்ப்ளீட்டா தனக்கு வந்து எந்த விதமான ஒரியும் கொடுக்காத ஒரு தொகுதியை தான் அவர் தேர்ந்தெடுக்க முடியும். ஏன்னா அப்பதான் அவர் இந்தியா பூரா வந்து சுற்றி சூழ்ந்து பிரச்சாரம் பண்ண முடியும். அப்ப ஏன் வாரணாசியை பிரதமர் மோடி தேர்ந்தெடுக்காரு? அவர் குஜராத்ல நிக்க வேண்டியதானே? ஏன்னா அதுதான் சாத்தியம். அவருக்கு மிக சேஃப். வெறும் சேஃப் இல்லைங்க. அவர் வாரணாசியே போகாம ஜெயிக்க முடியும். அப்ப ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அங்க அந்த பக்கமே நிக்கிறாரு? அவரு நாளைக்கு சட்டமன்ற தேர்தல் வந்தா எடப்பாடியில் தான் நிக்க போறாரு. அப்ப ஆண்டிப்பட்டியில வந்து நிக்க வேண்டியதானே? சரி ஸ்டாலின் ஏன் குளத்தூர்லயே நிக்கிறாரு? அவரு கோயம்புத்தூர்ல நிக்க வேண்டியதானே? இந்த கேள்விக்கு பதிலே கிடையாது. காரணம் தலைவர்கள் வந்து எப்போதுமே அவங்களுக்கான சேஃபஸ்ட் அப்படி கூட சொல்லலாம் நீங்க. அங்கதான் அவங்க நிக்க முடியும். அப்படிதான் நிக்கிறாங்க. அவரு பினராயி விஜயன் சொல்றத நான் அக்செப்ட் பண்ணல. காரணம் என்ன அப்படின்னா ஏற்கனவே அப்புறம் போன தடவை வயநாட்டுல நின்னப்பயும் அதே தானே. ஆமா. ஒருவேளை தங்களுடைய கட்சிக்கான அந்த இது விட்டு போகுதோ அப்படிங்கிற அந்த ஒரு இத அவர் சொல்லலாமோ? பினராயி விஜயன். ரைட்டுங்க. அவங்களோட ஒரு எல்டிஎஃபோட நன்மைக்கு அவர் பேசுறாரு. அது அவரோட உரிமை தான். பட் தலைவர்கள் தேசம் தழுவிய தலைவர்கள் வந்து ஏன் நாளைக்கு பினராயி விஜயனே வந்து அவர் கேரளாவை தாண்டி வேற எங்கேயாவது எம்எல்ஏக்கு நிப்பாரா? ஆமா. இந்தியா முழுவதும் தெரிந்தவர் தானே. கேரள மாநிலத்தை தாண்டி கேரளா ஒட்டி இருக்கிற கோயம்புத்தூர்லயோ இல்ல நாகர்கோவில்லையோ இன்னும் ஜெயிக்க முடியுமா? ராங்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ராகுல் காந்தி வயநாட்டில் தான் நிக்க முடியும். வேணா என் செல்வாக்க காட்டிக்கிறதுக்கு வட இந்தியாவிலும் ஒரு தொகுதியை தேர்ந்தெடுக்கலாம். மோடியே வந்து முதல்ல ஆரம்பத்துல என்ன இருந்துச்சு அப்படின்னா வாரணாசிலையும் நிப்பாரு, இங்க வந்து ராமநாதபுரத்துலயும் நிப்பாருன்னு தானே பேச்சு அடிபடுச்சு. அப்ப ராமநாதபுரத்துல ஏன் நிப்பாருங்கும் போது காசி அங்க, ராமேஸ்வரம் இங்க 2யும் சேர்க்க போறாரு மோடி அப்படிதான் எல்லாரும் பேசுனாங்க. பிஜேபி நண்பர்கள் உட்பட. அப்புறம் ஏன் ராம்நாட்ல நிக்கல? மோடிக்கு வந்து அகில இந்திய அளவுல பயங்கரமா அலை வீசுதுன்னா அந்த அலை ராம்நாட்ல வீசாதா? ராமேஸ்வரத்தை உள்ளடக்கிய ராம்நாட்ல வீசாதா? ராம் ராமேஸ்வரத்துல வீசணும்லங்க. உத்தரப்பிரதேசத்துல மட்டும்தான் வீசுமா? அயோத்தியில மட்டும்தான் ராமலை வீசுமா? ராமேஸ்வரத்துல வீசணும்ல நியாயமா பார்த்தா. அப்ப ஏன் வீசல? சேஃப் கான்ஸ்டிடன்சி இல்ல. அவர் எப்படி அங்க வந்து நிப்பாரு? இப்போ ராகுல் காந்தியே கன்னியாகுமரியில நிக்கலாம்ல. கன்னியாகுமரி காங்கிரஸ்க்கு சேஃப் தானே. ஆமா, ஆமா. ஏன் நிக்கல? ஒரு தடவை போன தடவை நிக்க போறாருன்னு பேச்சு அடிபடுச்சு. ஆமா. சேஃப் இல்ல. சேஃபஸ்ட் கான்ஸ்டிடன்சி. எல்லாருமே அந்த ஒரு கூட்டணியில சேஃபான ஒரு இதுல இருக்காங்க. தேர்தல் களமும் ரொம்பவுமே பரபரப்பாவே போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மக்கள் தீர்ப்பை எழுத போறப்ப தான் உண்மையான நிலவரம் என்ன அப்படிங்கிறது தெரியும். நீங்களும் தொடர்ந்து உங்களுடைய எப்பப்போ என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களோட தெளிவான ஒரு இத வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்துல இணைஞ்சு உங்களுடைய கருத்துக்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி சார்.
இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.